ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 20/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆகணும்னா ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும். மற்றவர்களை நினைத்தால் பாவாத்மா ஆகிடுவோம். அப்படி தான் பாவாத்மா ஆகி இருக்கிறோம். ஸோ பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கிற கரை நீங்கும், ஆத்மா தூய்மையாகும். கேள்வி: எந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தால் எந்த விஷயத்துலையும் நீங்கள் குழம்ப மாட்டீங்க. அது என்ன? நடப்பதெல்லாம் ட்ராமாவில் பதிவான விஷயங்கள். இல்லை, நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே எல்லாருக்குள்ளேயும் ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் படி நடிக்கிறாங்க. வெறும் நடிப்பு தான் அப்படின்னு இருந்தால் குழம்ப மாட்டோம். ஏன் நேற்று வரைக்கும் எப்படி இருந்து ஏன் இப்படி பண்ணால், இன்றைக்கி அவங்க நடிப்பு அப்படி, அவ்வளோதான். ஆனால் அதில் நன்மை இருக்கும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். சதான் சொல்கிறார், எது நடக்குதோ அது ஏற்கனவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது புதுசாக உருவாகிறது கிடையாது. கஷ்டப்பட்டு இல்லை நான் அப்படி நடக்க விட மாட்டேன், ஏற்கனவே பதிவாகி இருக்குது. ஸோ இந்த அனாதியான ஆரம்பமும் முடிவும் இல்லாத நாடகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்காகவும் அதை நிற்கிறது இல்லை. ஸோ அதனால் இதில் நடக்கிற எந்த விஷயத்தை கொண்டும் நீங்கள் குழம்ப தேவையே இல்லை. நிறைய குழந்தைங்க இது என்னுடைய கடைசி பிறவிதானா, அதாவது 84வது பிறவிதானா இல்லையா தெரியலையே அப்படின்னு குழம்பிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, குழப்பம் அடையாதீங்க, மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லையா நாராயணன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக இது 84 பிறவி நீங்கள் எடுத்திருப்பீங்க, இல்லையா? குழம்புற நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறதுல எனக்கு தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு ஓம் சாந்தி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும் தானே? ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் சாந்தி, அதாவது அமைதி. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன், சாந்தி தாம நிவாசி, சாந்தி தாமத்தில் வசிக்கிறவன். இந்த பாடத்தை பக்காக்கிக்கிட்டே இருங்க, இல்லையா? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் ஏஞ்சல் மேலேருந்து வருதுன்றாங்க. கீழேருந்து போனதாக நினைக்கல, ஏன்னா கீழே இருக்கக்கூடிய எந்த குணமும் அவங்கக்கிட்ட இல்லை. அதுக்கு தான் இப்போவே பாபா நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அங்கே இருக்கிறீங்க, அங்கே இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அது நல்ல ஞாபகம் இருக்கணுன்றார். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் அங்கே போய் இருக்க தான் போகிறீங்க. அதுக்கு எதுக்கு பாபா சொல்கிறார்? இப்போ நீங்கள் அங்கே இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறார். சிவபாபாவே புரிய வைக்கிறார். அவரைத்தான் நினைக்கணும். அவருக்கு தனக்குன்னு சொந்த ரதம் கிடையாது. அதனால தான் பக்தியில் கூட அவருடைய வாகனமாக நந்தியை கொடுத்துட்டாங்க. கோயிலில் கண்டிப்பாக லிங்கத்துக்கு முன்னாடி நந்தியை வச்சுருப்பாங்க, இல்லையா? ஸோ இது முழு அஞ்ஞானம். அவர் என்ன நந்தி உடம்புலையா வர்றாரு? ஸோ ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆத்மாக்களுடைய அப்பா அவர். ஸோ ஆத்மாக்கள் உடம்பு எடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் இருக்குது. ஆனால் கடவுளுக்கு உடம்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறைய பேரை வச்சுட்டாங்க. அதனால் மனிதர்கள் குழம்பிடுறாங்க. உண்மையிலே அவருக்கு ஒரே பேர் தான், சிவன் தான். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை சிவ ஜெயந்தின்னு பாரதத்தில் கொண்டாடுறாங்க. அவர் நிராகார தந்தை, வந்து பதிதர்களை பாவனமாக்குறார். சிலர் பாகீரதம் அப்படின்னும் சிலர் நந்தி கணம்னும் சொல்லிட்டாங்க.
ஆனால் உண்மையிலே அவர் எந்த பாக்கியசாலி ரதத்தில் வராரு அப்படின்னு அவரே சொல்கிறார். நான் இந்த பிரம்மாவுடைய உடம்புல தான் பிரவேசிக்கிறேன். பிரம்மா மூலமாக தான் பாரதத்தை சொர்க்கமாக்குறேன். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இதே பாரதத்தில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பாரதவாசி குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க, சொர்க்கவாசியாக இருந்தீங்க. 5000 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ சதோபிரதான சொர்க்கத்தின் எஜமானர்களாக உங்களை ஆக்கி இருந்தேன். பிறகு நீங்கள் கண்டிப்பாக மறுஜன்மம் எடுக்க வேண்டி இருந்தது. பாபா எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். இப்போ அவர் சதோபிரதானமாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஆக்குனதுடைய நினைவாக தான், நன்றி கடனாக தான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், சிவ ஜெயந்தின்ட்டு. ஸோ இந்த 2026 90வது சிவ ஜெயந்தி அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? ஏன்னா பாபா 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பாபா வரும்போது பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மவாதனவாசிகளுடைய வருகையும் இருக்குது. அப்போ யாருமே இது திருமூர்த்தி பிரம்மா உடைய ஜெயந்தின்னு எழுதுறது கிடையாது. ஆனால் இதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா நான் பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை பண்ணுறேன் மறுபடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பிரம்மா மூலமாக நான் பிராமணர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் பிரம்மாவுடைய ஜென்மமும் நடக்குது, பிரம்மா மூலமாக பிராமண வம்சத்துடைய ஜென்மமும் இப்போ நடக்குது. ஸோ பிராமணர்களாக ஆகிற நீங்களே தான் பிறகு விஷ்ணுபுரியின் எஜமானர்களாகவும் ஆகிறீங்கன்னு பாபா வெளிப்படுத்துகிறார். அதுக்கு நீங்கள் தூய்மையாகணும். ஆத்மாவில் இருக்கிற விகார கரையை பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் உங்களால் நீக்க முடியும். ஸோ அந்த நினைவைத்தான் பாரதத்தின் புராதன யோகம்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க. ஆனால் அதை யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. சுயம் தந்தையே சொல்கிறார், ஏ குழந்தைகளே, நீங்கள் உங்கள் அப்பாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா உங்கள் அப்பாவாகிய என்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. நான் உங்களுடைய தந்தை. கல்பமாக உங்களை மனுஷன்லேருந்து தேவதை ஆக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்போ தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீங்க. அதாவது ராவணனுடைய வழிப்படி நடந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் நரகத்தில் கஷ்டப்படுறீங்க. இப்போ ஈஸ்வரனுடைய வழிப்படி நடக்கிறதுனால சொர்க்கத்தின் எஜமானராகி நிரந்தரமாக சுகத்தை அனுபவிப்பீங்க அடுத்த அரை கல்பத்துக்கு. பாபா சொல்கிறாரு, நான் முந்தைய கல்பத்திலும் வந்தேன். எதெல்லாம் கடந்து போச்சோ அது எல்லாமே கல்பமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நினைத்து புலம்புறது கல்பமாக புலம்ப வச்சிடும். அதனால் இது நாடகத்தில் பதிவாகி இருக்குன்னு அமைதியாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நன்மை இருக்குது. அது போக தான் உங்களுக்கு தெரியும். பாபா மறுபடியும் இதே பிரம்மாவுக்குள்ளே தான் பிரவேசமாவார் அடுத்த கல்பத்திலையும். இந்த பிரம்மாதாதாவை விடுவிப்பார். பிறகு இவர் எல்லோரையும் பராமரிப்பார். நாம தான் சத்தியுகத்தில் இருந்தோம். பாரதவாசிகளாகிய நாம தான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. முதல்ல நீங்கள் சர்வ குணங்களில் சம்பன்னமானவர்களாக
16 கலைகளில் சம்பூர்ணமானவர்களாகத்தான் இருந்தீங்க சத்தியுகத்தில். ராஜாராணி மட்டும் இல்லை, பிரஜைகளும் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் வரிசை கிரமம் இருந்தது. ஏன்னா எல்லாரும் ராஜா ஆகிட முடியாது இல்லையா. சத்தியுகத்தில் உங்களுக்கு 8 பிறவிகள், திரேத்தாவில் 12 பிறவிகள். இப்படி உங்களை புரிஞ்சுக்கணும். நாம் இந்த பாகத்தை எல்லாம் நடித்தோம். முதல்ல சூரிய வம்ச ராஜ்யத்தில் நம்முடைய சுகமான பாகத்தை நடித்தோம். பிறகு சந்திரவம்சி ராஜ்யத்தில் பாகத்தை நடித்தோம். பிறகு துவாபர யுகத்தில் கீழே இறங்கி வாம மார்க்கத்தில், விகார மார்க்கத்தில் வந்து 63 பிறவிகள் எடுக்கிறோம். ஸோ மொத்தம் 84 பிறவியை பாரதவாசிகளுக்கு நீங்கள் தான் முழுசாக எடுக்கிறீங்க. வேறு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் இத்தனை பிறவிகள் எடுக்கிறது கிடையாது. குருநானக்கு வந்து 500 வருஷம் ஆகுது. அவருக்கு ஏறத்தாழ ஒரு 12-14 பிறவிகள் இருக்கும். இப்படி கணக்கிடப்படுது. கிறிஸ்தவர்கள் 2000 வருடத்தில் 60 முறை மறுஜன்மம் எடுத்திருப்பாங்க ஆரம்பத்தில் வந்தவங்க. ஸோ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, புனர்ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. புத்தியில் இதை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாம் தான் 84 பிறவி எடுத்தோம், மறுபடியும் நாம் சதோ பிரதானம் ஆகணும் அப்படின்னு தோணும். என்னென்னலாம் நடந்து முடிஞ்சிருக்குதோ அது எல்லாமே ட்ராமா. எந்த ட்ராமா உருவாக்கப்பட்டிருக்குதோ அது மறுபடியும் நடக்கும். முடிவில்லாத சரித்திரத்தில் உங்களை பாபா அழைச்சிட்டு போகிறார், அதாவது ஞாபகப்படுத்துகிறார் இல்லையா. தொடர்ந்து நடக்குது இதுன்ட்டு. நீங்கள் மறுஜன்மம் எடுத்து தான் வந்திருக்கிறீங்க. இப்போ 84 பிறவி முடிச்சிட்டிங்க. இப்போ மறுபடியும் பாபா ஞாபகப்படுத்துகிறார், உங்களுடைய சாந்தி தாம வீட்டுக்கு போகணும். ஆத்மாவுடைய வடிவம் புள்ளி, பரந்தாமத்தில் புள்ளிகளின் மரம் போல இருக்கும், ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். ஆத்மாக்களுடைய மரத்துலேயும் எல்லாம் வரிசைக்கிரமமாகத்தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வரிசைப்படி தான் மேலேருந்து கீழே நடிக்க வராங்க. பரமாத்மாவும் புள்ளி வடிவமானவர். இவ்வளவு பெரிய லிங்கம் கிடையாது அவர் இல்லை. தஞ்சாவூர்லலாம் அவ்வளோ பெருசு கட்டியிருக்கிறாங்க, அப்படிலாம் அவர் கிடையாது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய குழந்தைங்க, அதனால் நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கிறேன். முதல்ல நீங்கள் என்னுடையவர்களாக ஆனீங்க, பிறகு நான் உங்களுக்கு இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன். பாபா நாங்கள் உங்களுடையவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னால் மட்டும் போதாத குழந்தை, பாபா சொல்கிற ஞானத்தை படிக்கவும் செய்யணும். ஸோ என்னுடையவர்களாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னாலே உங்களுடைய படிப்பு ஆரம்பமாயிடுச்சு. பாபா சொல்கிறாரு, இது உங்களுடைய கடைசி ஜென்மம். அதனால் இதில் தாமரை மலருக்கு சமமாக நீங்கள் தூய்மை ஆகணும் இல்லையா. சாக்கடையில் இருந்தாலும் தாமரை விலகி இருக்கிற மாதிரி குடும்பத்தில் இருந்தாலும் புத்தியினால் விலகி இருக்கணும். சொன்னார்லையா, சொர்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கிறது தான் கலியுகத்தில் இறக்கிறது அப்படின்னு. குழந்தைங்க உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க, பாபா நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கிறோம், அதனால் ஒருபோதும் தூய்மை இழக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. அது சதா ஞாபகம் இருக்கணும் இல்லையா. தூய்மையாக இருக்கிறதுனால தான் சொர்க்கத்தின் சுகத்தை 21 ஜென்மத்துக்கு அடையிறன்றது சதா மைண்டில் ஓடணும். 63 பிறவிகளாக தூய்மை இழந்துட்டோம்.
இதுதான் உங்களுடைய 84 பிறவிகளின் கதை. பாபா எவ்வளோ ஈஸியாக விளக்கி புரிய வைக்கிறார். லௌகீக தந்தை கதை சொல்கிற மாதிரி சொல்கிறார். இவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மாக்களை பார்த்து குழந்தைகளே குழந்தைகளேன்னு கூப்பிட்டு சொல்கிறார். சிவராத்திரியும் அதனால தானே கொண்டாடுறாங்க. இது அரைக்கல்பத்தின் பகல் மற்றும் அரைக்கல்பத்தின் இரவு. இப்போ இரவு முடிகிற நேரம், பகல் ஆரம்பிக்கிற நேரம். பாரதம் சத்தியுகமாக இருக்கும் பொழுது பகலாக இருந்தது. சத்தியுகம் திரேத்தாயுகத்தை பிரம்மாவின் பகல்னு சொல்கிறோம். அது கீதையில் கூட இருக்கும். ஸோ பிரம்மாவின் பகல்னால் பிராமணர்களாகிய உங்களுக்கும் பகல் தான். இப்போ பிரம்மாவுக்கும் இரவு, பிராமணர்களாகிய நமக்கும் இது இரவு தான். தமோ பிரதான பக்தியின் நேரம் இது. ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. துக்கம் மேலே துக்கம். எல்லாருக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முச்சந்திக்கு கூட பூஜை பண்ணுறாங்க. மனிதர்களுடைய சரீரத்துக்கு கூட பூஜை பண்ணுறாங்க இல்லையா, சீரடி சாய்பாபா அந்த மாதிரி. சந்நியாசிகள் தங்களை சிவோகம், நானே சிவன் சொல்லி உட்காந்துடுறாங்க. பிறகு தாய்மார்கள் போய் அவங்களுக்கும் பூஜை பண்ணுறாங்க. பிரம்மா பாபா இதில் அதிக அனுபவம் உள்ளவர் இல்லை, நிறைய பக்தி பண்ணியிருக்கிறார். பாபா சொல்கிறார், நான் கூட நிறைய பூஜை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த நேரம் என்கிட்ட ஞானம் கிடையாது. ஸோ மனிதர்கள் மேலே பழங்களால் அர்ச்சனை பண்ணுவாங்களாம். குவளையில் நீரை எடுத்து அர்ச்சனை பண்ணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் ஏமாத்து வேலையிலேயே. ஆனால் இது எல்லாமே மீண்டும் நடக்கும். பக்தர்களை காப்பவரோ பகவான். ஏன்னா எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறார். துவாபரகத்திலிருந்து உங்களுக்காக குருவை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? பக்தி மார்க்கத்தில் கீழே தான் இறங்கி வந்திருக்கிறீங்க. இதுவரையிலும் கூட சாது சன்னியாசிகள் சாதனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களையும் கூட நான் தான் உயர்த்துறேன்னு பாபா சொல்கிறார். சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிது. பிறகு நீங்கள் தான் 84 பிறவி எடுக்கிறீங்க. பாபாவோ ஞானக்கடல், மனித சிருஷ்டியின் விதை, சச்சிதானந்த ஸ்வரூபம். அவர் ஒருபோதும் அழியிறது கிடையாது, மரணமற்றவர். அவர்கிட்ட ஞானம் இருக்குது. அதனால தான் அவரை ஞானக்கடல், அன்பின் கடல்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கணும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது இல்லையா? ஸோ ஏன்னா சிவபாபா நமக்கு அப்பா, அவரும் நமக்கு அப்பா. இந்த பிரம்மா பாபாவும் உங்களுக்கு அப்பா. இந்த பிரம்மா மூலமாக சிவபாபா உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் உங்கள் பேர் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். எவ்வளோ ஏராளமான பிகேக்கள் இருக்கிறீங்க. எங்களுக்கு தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. பாபா நம்மளை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்குறார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போ உங்கள் தலை மேலே இருக்கிற பாவச்சுமைகள் எல்லாம் சாம்பலாயிடும்ன்றார் இல்லையா? பாபா மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் தான் தலையில் இருக்கிற பாவம் எல்லாம் எரியும். பிறகு நீங்கள் சதோ பிரதானமாகிடுவீங்க. சொக்க தங்கமாக இருந்தீங்க, உண்மையான ஆபரணமாக இருந்தீங்க இல்லை? நீங்களே அலங்காரமாக இருந்தீங்க. பாபாவுடைய அலங்காரமே நீங்கள் தான் இல்லையா? பிராமண குல பூஷணர்கள், பிராமண குல அலங்காரம்னே பாபா நம்மளை சொல்லுவார்.
ஆத்மாவும் சதோபிரதானமாக இருந்துச்சு, சரீரமும் சதோபிரதானமாக இருந்துச்சு சத்தியுகத்தில். பிறகு ஆத்மா சதோ ரஜோ தமோ நிலைக்கு வருது. அப்போ சரீரமும் அதே மாதிரி தமோகுணியாக கிடைக்கிது கலியுகத்தில். ஸோ பாபா நமக்கு அறிவுரை சொல்கிறார், குழந்தைகளே என்ன நினைவு செய்யுங்க. ஹே பதித்த பாவனா வாங்கன்னு என்ன தானே கூப்பிட்டீங்க, வந்துட்டேன் இல்லை, என்னை நினைக்கணும்ல, அப்போ தானே தூய்மை ஆவீங்க. பாரதத்துடைய புராதன யோகம் ரொம்ப புகழ்பெற்றது. அதை இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்னோடு யோகம் வைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற கரை எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரை நீங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். பாபா ஞானத்தை கொடுத்துட்டார் இல்லையா, நினைவு தான் இனி இருக்குது. சத்தியுகத்தில் ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் கூட தூய்மையாக தான் இருப்பாங்க. இப்போ எல்லோரும் அழுக்காக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நான் இந்த பிரம்மாவுடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் இவர் உடம்புல பிரவேசிக்கிறேன். ஸோ அப்போ இவர் தான் அந்த பாக்கியசாலி ரதம். இவர் தான் படித்து பிறகு முதல் நம்பரில் போகிறார். வரிசை கிரமமாகவோ எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா. முக்கியமாக ஒரு பேர் இருக்குது, அதுதான் பிரம்ம பாபா. பாபா குழந்தைங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை நல்லபடியாக புரிய வச்சிருக்கிறார். நீங்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. நீங்கள் உயர்ந்த கருமம் கொண்டவர்களாக உயர்ந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. பிறகு எப்போ ராவணன் உங்களுக்குள்ளே பிரவேசமானானோ அப்போ உங்களுடைய தர்மம் கர்மம் ரெண்டுத்துலேயும் தாழ்ந்தவர் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் உங்களை தேவி தேவதைன்னு சொல்லிக்கிறதுல கூட உங்களுக்கு வெக்கம் வருது. அதனால் உங்கள் பேர் ஹிந்துன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் ஆதிசநாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க, பிறகு தூய்மை இழந்திருக்கிறீங்க. 84 பிறவிகளின் சக்கரம் பாரதவாசிகளுடையது. எல்லோருமே இப்போ திரும்பி போகணும். முதல்ல நீங்கள் தான் போவீங்க. எப்படி திருமண ஊர்வலம் போகுது இல்லையா, அந்த மாதிரி முதல்ல மணமகன் சிவபாபா போவார். பிறகு மணமகள்களாகிய நீங்கள் வரிசைக்கிரமமாக போவீங்க. பாபாவுக்கு சமமாக இருக்கிறவங்க பாபா கூடவே போவீங்க. இந்த நேரம் எல்லாம் அசுத்தமாக தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை தான் நறுமணமிக்க அழகிய மலர்களாக ஆக்கி பாபா கூடவே அழைச்சிட்டு போகிறார். ஆத்மாவை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறார். அதனால தான் அவரை லிபரேட்டர் கைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லையற்ற தந்தை தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அவருடைய பேர் சிவபாபா. பேர் உடம்புக்கு தான் வைப்பாங்க இல்லையா, ஆனால் பாபாவுக்கு உடம்பு கிடையாது. அதனால் ஆத்மாவுக்கே பேர் சிவன் இல்லை. ஆத்மாவுக்கு வேறு எந்த ஆத்மாவுக்கும் பேர் கிடையாது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பேர் சிவன்ட்டு. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு சூக்ஷ்ம உடம்பு இருக்குது. சிவபாபாவுக்கோ எந்த உடம்பும் கிடையாது. அவரை சிவபாபான்னு தான் நாம் சொல்கிறோம். தாய் தந்தையாக இருப்பவரே நாங்கள் உங்கள் குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி அஞ்ஞானிகளும் அவரை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவரோட குழந்தை நாமன்ட்டு. ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகுன்னே சொல்ல முடியாதுன்றார். தெய்வீக மரத்துடைய கன்று இப்போ நடப்படுது. வைரத்திலிருந்து சோழி ஆகிறதுக்கு 84 பிறவி ஆகுது.
இல்லை வைரம் மாதிரி இருந்தது சோழி மாதிரி ஆகிறதுக்கு 84 பிறவி ஆகுது. பிறகு மீண்டும் புதியதாக ஆரம்பமாக போகுது. வைரம் மாதிரி ஆக போகிறோம். உலகத்துடைய சரித்திர பூகோளம் அப்படியே திரும்ப நடக்க போகுது. பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. அப்படி வாய்ப்பு கிடையாது. இது பெரிய தப்பு. 84 லட்சம் பிறவிகள்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் கல்பத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிடுறாங்க. 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம், அப்போ லட்சக்கணக்கான வருடம் கல்பத்தின் ஆயுள் இருக்கும் தானே, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க பொய். அதனால்தான் பாரதம் இப்போ பொய்யான கண்டமாக இருக்குது. உண்மையான கண்டத்தில் நீங்கள் சதா காலமும் சுகமாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் அந்த சுகமான கண்டத்திற்கு போகிறதுக்காக 21 பிறவிக்கான ஆஸ்தியை பாபா கிட்டேருந்து அடையிறீங்க. எல்லாமே உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. என்ன முயற்சி? பாபாவை நினைக்கிறது தான் முயற்சி. ஸோ அந்த ராஜ்யத்தில் நீங்கள் என்ன பதவி அடைய விரும்புகிறீங்களோ அடைஞ்சிக்கோங்க முயற்சி செஞ்சு. இல்லை ஃபுல்லாக கொடுத்துட்டார், முயற்சி சாவி கொடுத்துட்டார். சாவி போட்டு பொக்கிஷத்தை எடுக்க வேண்டியதான். சாவி என்ன? பாபா நினைவு. மற்றபடி இதில் மாய மந்திரம்லாம் கிடையாது. கண்டிப்பாக மனிதன்லேருந்து தேவதை ஆகிறீங்க. இதுவே ஒரு நல்ல மாயாஜாலம் தானே. மற்றபடி மற்ற மாயாஜாலம்லாம் இங்கே கிடையாது. ஒரு வினாடியில் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. நாம் பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறோம். கல்பமாக பாபா நம்மளை அவருடைய குழந்தையாக்கி சொர்க்கத்தின் எஜமானராக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. ஏன்னா அரை கல்பமாக பாபாவை தேடி தேடி அலைஞ்சி ஏமாந்தது தான் மிச்சம். யாரும் பாபாவையும் அடையலை, சொர்க்கத்துக்கும் போகலை. பாபா தான் அவரே தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து, சொர்க்கத்தை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து, அங்கே போகிறதுக்கு தேவையான ஞானத்தையும் கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துகிறார். கண்டிப்பாக முந்தைய கல்பத்திலும் இதே மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த நேரத்தில் இப்போ பாபா நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ராஜயோகத்தையும் கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் நான் தான் கற்றுக் கொடுக்குறேன், கிறிஸ்து கிடையாது. இப்போ உங்களுடைய பல ஜென்மங்களுடைய கடைசி ஜென்மத்தில் இருக்கிறீங்க. இதில் குழப்பம் அடைகிறதுக்கு எதுவுமே கிடையாது. குழப்பம் அடையாதீங்க. நீங்கள் பாரதவாசிகள். உங்களுடைய தர்மம் ரொம்ப ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம். மற்ற தர்மத்தை சார்ந்த யாருமே வைகுண்டத்துக்கு வர முடியாது. ஸோ அப்போ இது நமக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பனை இல்லை. இன்றைக்கி உலகமே எங்கள் கட்டுப்பாட்டில்னு சொல்கிற யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஸோ இப்படி தான் நாடகம் முதலும் முடிவும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. எப்போ இந்த நாடகம் உருவாச்சு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உலகத்துடைய சரித்திர பூகோளம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நடக்குது. இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம். ரொம்ப சின்ன யுகம், அதே நேரத்தில் மிக உயர்ந்த யுகம். அதனால்தான் சங்கமயுகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய உயர்ந்த நிலையின் நினைவாக உச்சிக்குடுமி காட்டியிருக்கிறாங்க. ஸோ பிராமணர்களாகிய நம்மளைத்தான் பாபா இப்போ தேவதையாக்குறார். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக பிரம்மாவுடைய குழந்தைகளாக பிராமணர்களாக ஆகணும். ஏன்னா பிரம்மா மூலமாக தான் இந்த ஞானம் கிடைக்கிது.
தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. எது வரைக்கும் நீங்கள் உங்களை பிரம்மாவுடைய குழந்தை பிரம்மகுமாரின்னு புரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? இருந்தாலும் யாராவது கொஞ்சம் ஞானத்தை கேட்டால் கூட கண்டிப்பாக சாதாரண பிரஜையில் வந்துடுவாங்க, வர்றது நிச்சயம். சிவபாபா பிரம்மா மூலமாக பிராமண குலத்தோட தேவதா குலத்தை சத்திரிய குலத்தின் ஸ்தாபனை செய்கிறார். கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரமும் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. கீதை தான் சர்வோத்தம தெய்வீக தர்மத்தின் சாஸ்திரம். அதிலிருந்து 3 தர்மங்கள் ஸ்தாபனை ஆகுது. இங்கேயே பிராமணர் ஆகணும், தேவதையாகவும் இங்கேயே தான் ஆவீங்க இல்லை, இதே பூமியில் ஆவீங்க. இப்போ பிராமணர் ஆகணும். ஸோ உயர்ந்த சாஸ்திரம் கீதை. எந்த கீதை? இப்போ பாபா சொல்கிறது. இதன் மூலமாக தான் 3 தர்மங்கள் ஸ்தாபனை ஆகுது. ஸோ பிராமணர்களுக்கு தான் அந்த கீதை கிடைக்கிது இல்லையா? நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய நடிப்பின் பாகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் அப்படி பண்ணாங்க? ஒரே பதில் தான், அவங்களுடைய பார்ட் அது தான். அதனால் கவலையற்று இருங்க. எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. எல்லாமே நாடகத்தில் ஏற்கனவே பதிவாகி இருக்குது. அந்த ட்ராமா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இல்லை ஏதோ ஒரு நன்மைக்கு தான் இருக்குது. இல்லை புரிஞ்சிக்காத அப்பா அம்மா, புரிஞ்சிக்காத கணவன் மனைவி, புரிஞ்சிக்காத குழந்தை, புரிஞ்சிக்காத கூட பிறந்தவங்க, நன்மை இருக்கும். அவர்களோடு அனுசரித்து போகக்கூடிய குணம் நமக்கு கம்மியாக இருக்கும். அதுக்காகவும் இருக்கலாம். இல்லை அந்த உள்ளடக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் தானே நமக்கு வரும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பலகீனம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் ட்ராமா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இந்த சின்ன சங்கமேகத்தில் பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தியை அடையணும். எப்படி அடைய முடியும்? நினைவு பலத்தின் மூலமாக தான். ஸோ நினைவு பலத்தின் மூலமாக ஆத்மாவில் இருக்கிற கரையை நீக்கி சோழி மாதிரி இருக்கிற ஆத்மாவை வைரம் மாதிரி ஆக்கிக்கணும். ஸோ இனிய மரத்தின் நாற்றாக போகிறதுக்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக்கணும். வரதானம். ஒரு தந்தையுடைய நினைவில் சதா மூழ்கி இருந்து ஏக்கிற ஸ்திதி உருவாக்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ உங்களுக்கு சோதனை எப்படி தெரியுமா வரும்? உங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி சோதனை வரும். ஆனால் அதை எதிர்கொள்ளணும்னா உங்களுடைய பயிற்சி அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கணும். எந்த அளவுக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற காட்சி கடுமையானதாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இது நாடகம், நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாட்சியாக பார்க்குற அளவுக்கு பயிற்சி இருக்கணும் இல்லையா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம தொடர்பில் வரவங்களுடைய பாகம் ஒன்று நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது அன்பான ஆத்மாவுடைய கம்பீரமான பாகமாக இருக்கலாம், கடுமையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய பாகத்தையும்
சாட்சியாக இருந்து பாருங்கள். அப்படின்னு அர்த்தம் விலகி பாருங்கள். அந்த திருநங்கைகள் கூத்தாண்டவர், அவருக்கு பேர் இன்னொன்று இருக்கும். அவரை பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு அவரை வெட்டி பலி கொடுப்பாங்க. அவருடைய கடைசி ஆசை என்னென்னா, இந்த மகாபாரத யுத்தத்தை ஃபுல்லாக நான் பார்க்கணும், ஏன்னா பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு தானே நான் பலியாகிறேன். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவருடைய வெட்டப்பட்ட கழுத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தலையை, உடம்பில்லாத தலையை ஒரு குச்சியில் நட்டு மலையின் உச்சியில் வைக்கிறாங்க. ஸோ முழு யுத்தத்தையும் அவர் பார்க்குறார். அதுதான் நாம், அதுக்கு பேர் தான் விலகி சாட்சியாக பார்க்குறது. ஸோ பணத்துக்கு யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்படி சாட்சியாக பார்க்கறது தான் வெற்றி அடைகிறது. ஸோ ஒவ்வொருத்தருடைய பாகத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியாது. என்னடா நிறைய பேர் என்ன சந்தோஷமே அனுபவம் ஆக மாட்டேங்குது. ஆகக்கூடாது. துக்கமும் அனுபவம் ஆகாது. அதுதான் ஒரே சீரான மனநிலை, ஏக்கரஸ். ஸோ ஆனால் அந்த நிலையை அடையணுன்னா எப்போவுமே ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும். அப்போ தான் அந்த ஏக்கர ஸ்திதி உருவாகும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: திடமான நிச்சயத்தின் மூலம் தனது பாக்கியத்தை உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா சதா கவலையற்று இருப்பீங்க. இல்லை, நிச்சய புத்தி உறுதியாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நான் நாராயணன் ஆகிறேன். நாராயணன் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை விகாரங்களையும் நான் அழிக்கிறேன் இல்லை? எந்த விகாரத்தை வீண் விஷயத்தில் அழித்தால் நான் நாராயணன் ஆக முடியுமோ அத்தனையும் நான் பண்ணுறேன் அப்படின்ற திட்டமான நிச்சயத்தின் மூலமாக பாக்கியத்தை உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா சதா கவலையற்று இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் ஜெயித்தேன், கூடவே பாபா இருக்கிறாரு, நாடகம் நன்மைக்காக தான் நடக்குது, அப்புறம் எதுக்கு கவலைப்படணும் இல்லையா? செம பவர்ஃபுல்லான ஸ்லோகன். ஒரு விதத்தில் வரதானத்துடைய கண்டினியூஷன் தான் அது. அவ்யக்த இஷாரா. நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக இருங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஸ்லோகனே தான் இல்லையா? நிச்சயத்தை உறுதிப்படுத்தி சதா கவலையற்றவராக இருங்க. காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு நம்பிக்கை வைங்கன்ற இல்லை? அது செய்ய முடியுமா முடியாது, நான் தொட்டால் அதை செஞ்சு முடிச்சிடுவேன், அவ்வளோதான், வெற்றி கன்ஃபார்ம். அப்படி நம்பிக்கை வைங்க. ஏன்னா ஒரு தடவை இரு தடவை இல்லை, அநேக கல்பமாக நான் வெற்றியாளர் ஆகி இருக்கிறேன். அநேக கல்பம், அநேக முறை நான் வெற்றியாளன் ஆகி வெற்றி மாலையில் வந்திருக்கிறேன், பூஜைக்குரியவனாக ஆகி இருக்கிறேன். இப்போ அதையே திரும்ப செய்ய போகிறேன், அவ்வளோதான். அப்போ பல முறை மாயையை வென்ற அனுபவசாலி நான், அதன் ஞாபகம் இருக்கணும். அதைத்தான் கிருஷ்ணர் அவங்களாம் ஏற்கனவே செத்துட்டாங்க அர்ஜுனா, சும்மா நீ நிமித்தம் மாத்திரம் அம்பு விட போகிற அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏற்கனவே செஞ்ச காரியத்தை திரும்ப செய்யணும். ஏன்னா போன கல்பத்தில் நீ வெற்றி அடைஞ்ச இதை செஞ்சு இப்போ சும்மா பேரளவு செய்கிற, அவ்வளோதான். அதனால தான் இந்த நாடகத்தை ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது இல்லையா? எவ்வளோ பிரச்சனையிலேருந்து, மனபாரத்துலேருந்து அப்படியே லேசாக்குது இந்த ஞானம். இதை சிலர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதையே மனசை பாரமாக்கிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதான் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ன ஆகவா போகிறோம், இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஏற்கனவே நாராயணன் ஆனது நான் தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ
ஏற்கனவே உருவாக்கப்பட்டுடுச்சு, புதுசாக உருவாக்கலை. ஏற்கனவே நீங்கள் நாராயணன் நிச்சயிக்கப்பட்டாச்சு, எழுதியாச்சு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே அன்ட்டு அந்த கணவன் மனைவிக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாராயணன் போஸ்ட்டு எனக்குன்னு எழுதி வச்சாச்சு. இப்போ திரும்பவும் உருவாக்கப்படுது, அதை முடிக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ சூப்பரான விக்த இஷாரா இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.